குட் ஆஃப்டர்நூன். கோனம் ஃபார்மில் இருக்கேன். இப்போ அந்த பேடி ஃபீல்ட் கிட்டே இருக்கேன். எல்லாம் நல்லா விளைஞ்செடுத்து இப்போ வண்டிக்காக தான் வெயிட்டிங். இப்போ நம்ம ஃபார்ம் ஹேண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஓரம் இருக்கிறதெல்லாம் ஒன்று அறுத்து போடுவாங்க, இல்லாட்டா வந்து அந்த மாதிரி மடித்து விடுவாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த வரப்பு தெரியணும், அப்போ தான் அந்த ஃபுல்லுத்தையும் எடுப்பாங்க, இல்லாட்டா வரப்பெல்லாம் விட்டு போயிடுவாங்க. அதனால் ஸோ அது மாதிரி மடிக்கிறார் பாருங்கள். அந்த மாதிரி ஓரமெல்லாம் மடித்து உள்ளே தள்ளிட்டாங்கன்னா அந்த ஹார்வெஸ்ட் குறைச்சி அதை அப்படியே எடுத்துன்றோம். இந்த ஒரு எண்டு முடிச்சிட்டாரு. பார்த்திங்கன்னா இந்த வரப்பு ஃபுல்லாக கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ இது மேலே தான் வீல் வரும். அப்போ அது அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரும். வெறும் 30 சென்ட்டு தான். என்னென்னா இது ரொம்ப அகலம் கம்மியான ஒரு பேட்ச் இது. பட் நல்ல லெங்க்த்தியான பேட்ச். இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். என்னென்னா இந்த வண்டி வந்து திரும்புறது அதுதான் அவங்களுக்கு சேலஞ்ச். அது டைம் எடுக்கும். அதுதான் இதில் கொஞ்சம் கஷ்டமான காரியம். விளைச்சலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், மணி பிடிச்சிருக்கு. இது நல்லா இன்னும் ஜீரக சம்பாவோட சன்னமாக இருக்குது நெல். இங்கே பாருங்கள், நல்லா கொத்து 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 கொத்தாக பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த ஃபுல் பேட்ச் அப்படியே. இப்போ அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி வந்தாங்கன்னா அந்த சுற்று வட்டாரம் இருக்கிறது ஃபுல்லாத்துக்கும் எடுக்கிற மாதிரி தான் அவங்க வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் கார்த்தால் ஆரம்பித்தா சாயந்தரம் ஒர்க் வரைக்கும். இன்ஃபேக்ட் அந்த பக்கத்தில் வடவனூர்னு ஒன்று இருக்குது. அது வந்து அனதர் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் பின்னாடி. அதுலேருந்து ஃபார்மர்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னோடய பக்கத்து ஃபார்மில் தான் போயிட்டுருக்கு இப்போ சதிக்கு. அங்கே முடிச்சிட்ட உடனே இது ஸ்மால் பேட்ச் தானே, இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டு தென் ஹி வில் ப்ரொசீட். வெயிட் பண்ணுவோம் வண்டி வர்றதுக்காக. ஓரமெல்லாம் அடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ நடுவில் இது முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். இது இப்போ இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணிலாம் அதில் வந்து அப்படியே ஏறிடும். வைக்கோல்லாம் அந்த மாதிரி கீழே விழுந்துடும். இப்போ இதனால் அறுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ வைக்கோல்லாம் இப்படியே இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் காயணும். காஞ்சிட்ட பிறகு அவன் வந்து அது கட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வைக்கோல் கட்டுறதுக்கும் மிஷின் இருக்குது. நம்ம பார்க்கணும் இட்ஸ் ஒர்த் டு ஹையர் இட் அப்படின்னு. கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ஒரு 2 பொண்ணு அளை வச்சு அப்படியே கட்டி நிலத்துள்ள கொண்டு போய் போட்டுற சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் இருக்க வீல்ஸ் வந்து அப்படியே கட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். இப்போ இதில் என்னென்னா உள்ளே போய் அந்த நெல் மணிலாம் ஷ்ரெட் ஆகி நடுவில் டேங்க்கில் சேவ் ஆகிடும். அந்த வைக்கோல் வந்து பின்பக்கமாக அப்படியே கொட்டிடும்.
சாரல் கொட்டிகிட்டே போகுது பாருங்கள். முடிஞ்சு வெளியில் வந்துட்டாங்க. இப்போ டிப்பர் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த டிப்பரில் தான் ஏற்றுவாங்க. இப்போ அந்த வண்டியில் இருக்கிற நெல்லெல்லாம் வந்து இதில் வந்து ஆஃப்லோட் ஆகும். நிலத்துலேருந்து இப்போ வீட்டாண்ட கொண்டு வந்து கொட்டிட்டோம். பேடி அன்லோட் ஆயிடுச்சு. இப்போ அவர் அப்படியே கும்மியெல்லாம் குமிக்கிறாரு. இது இப்போ ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக இந்த தார்பாய் போட்டு மொத்தமாக நல்லா கட்டி வச்சுட்டு நாளை காத்தாலேருந்து நம்ம வந்து இது உணர்த்துற ப்ராசஸே ஆரம்பிப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு பேடி வந்து பார்த்திங்கன்னா நாற்று நடுறதுலேருந்து இப்போ அறுவடை பண்ணி வீட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஓவர்வியூ கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். Thank you.